இதை எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 2 வருஷம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த பழம் வியாபாரிகள் என்ன பிரைஸுக்கு சார் கொடுத்தீங்க? இது இப்போ எப்படி அது கொடுக்குறீங்க? ஆவரேஜ் நமக்கு ஆரம்பத்தில் வந்ததுலேருந்தே 50 ரூபா. இல்ல கிலோ சூப்பர் 50 எல்லி ரூபாய்க்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 35 கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இதுவும் 50 நம்மளது எப்போவுமே 50 ஆரம்பத்திலிருந்து கொடுத்துறீங்க. என்னது பொறுத்த வரைக்கும் ரசாயனம் உரம் இல்லைங்க, அதனால இனிப்பு தன்மையோட இனிப்புத்தன்மை இருக்கும். ம். அதனால எப்போவுமே உங்களுக்கு அந்த பண்ருட்டி புதுக்கோட்டையிலேருந்து காய் இங்கே கொண்டு வந்து அந்த வியாபாரி, இப்போ நான் கொடுக்குற வியாபாரி புதுக்கோட்டை காய் வாங்கி விற்கிறார். ம் அது அவர் அங்கேருந்து வாங்குறதே 15 ரூபா 20 ரூபாய்க்கு தான் கிலோ வாங்குவார். ம். ஆனால் ம். அதே காய் நம்மகிட்ட 50 ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு போகிறார். சூப்பர்ல 50 ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. எடுத்துகிட்டு சிவப்பு போகிறார், பழம் கிலோ 50 ரூபாய்க்கு 50 வாங்கிடுறாரு. ரூபாய்க்கு எடுக்கிறார், இப்போ 5 கிலோ பழம் வந்து ஒரு 250 ரூபா அந்த ஆமா. மாதிரி ரேஞ்சு வாங்கிடுறாங்க. எடுத்துகிட்டு போகிறார். ஸோ கொண்டு போய் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, அதுதான் நல்லா கன்சூமர்ட்டே நல்லா இருக்கு, ஆமாம் அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆமாம். இதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன, உங்களுக்கு அந்த புதுக்கோட்டை காய் அது கொண்டு போனால் வாங்க மாட்டாங்க. இந்த காயை கொண்டு போய் வச்சதுமே பார்த்தா உடனே எனக்கு ஒரு காய் உனக்கு ஒரு காய் கொண்டு எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இப்போ அதில் வந்துங்க சார் மோஸ்ட்லி விதைச்செடி போட்டிருப்பாங்க. ஆமாம் பண்ருட்டிலையும் சரி, இப்போ புதுக்கோட்டையும் சொல்கிறேன் விதைச்செடிகள் அதிகம். ஆமாம் விதைச்செடிகளில் டேஸ்ட் உறுதிப்படுத்த முடியாது. ஆமாம். நீங்க கட் பண்ணி சாப்பிட்டா மட்டும் ஏன் அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ விதைச்செடிக்கும் ஒட்டுக்கணங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? விதைச்செடி வந்துங்க அதனுடைய மாண்பு ஜெனட்டிக்காக என்னது வருதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம். பாரம்பரிய குணம் எது வருதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒற்றுமையா எல்லாமே வர மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கிராஃப்டிங்ல பண்ண முடியும். இது ரகங்கள். இது வியட்நாம் சூப்பர் இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் கொஞ்சம் முன்னே இருக்கலாம். பண்ணிடலாம். இந்த ரகம் இப்படித்தான் இருக்கும், ம். இவ்வளவு இலை ப்ரொடியூஸ் பண்ணும், இவ்வளவு ஹைட் இருக்கும், ம். இவ்வளவு காய் வரும் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ மக்களுக்கும் தெரியும் இந்த பழம்னா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும். விதைச்செல்லாம் கண்டுபிடிக்கும். அதுதான் மெயின் வித்தியாசமா இருக்கும். ஓ. ஹெட்ரோஜினியஸ் சொல்லுவோம். ஆமாம். ஓகே.